கரண்ட் கட்டு என்ன அப்படின்னு கேட்டால் எப்போ வந்தனோ உடனே கரண்ட் பீஸ் கேரியரை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. பீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க. சரி, நான் ஒரு 15 நிமிஷமாக உக்காந்துருந்தேன். எப்போ வரும்னுட்டுன்னு. இப்போதைக்கு கரண்ட்டு வராது, அது மேல் இடத்து உத்தரவு வராதுன்னாங்க. சரி, ரைட்டு. ஜென்ரேட்டர் ரேட்னு வந்து போட்டாங்க. மைக்குக்கும் லைட்டு 4 லைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஜென்ரேட்டரு பத்துச்சு. ரைட்டு அப்படின்னு அப்புறம் திடீர்னு லைட்டை கொடுத்தாங்க. திருப்பி ஒரே நிமிஷத்தில் திருப்பி நிறுத்தினாங்க. என்னான்னு கேட்டால் நாங்கள் என்னங்க செய்கிறது, மேலே இடத்துலேருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கரண்ட்டு எதுவுமே எல்லாமே கொடுக்கக்கூடாது, கட் பண்ணுறாங்கன்னுட்டு. என்னங்க இது, நீங்கள் தான் சொல்கிறீங்க நல்லா ஆச்சு, அருமையான ஆச்சு, அருமையாக செஞ்சுன்னுக்கிறோன்னு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம்? என்ன காரணத்துக்கோசம் இந்த பயம் உங்களுக்கு வருது? எதுக்கு இந்த ஒரு பயம்? நீங்கள் தான் நல்லா செய்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? 2026 மக்கள் அதற்கு சரியான தீர்ப்பை தலைவர் தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மணி சொன்னது போல இந்த ரசிகர் மன்றம், நற்பண்டி மன்றம், நற்பணி, மக்கள் இயக்கம் எல்லாம் சரிங்க. நாங்கள் எல்லாத்தையும் கடந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 32 வருடமாக எங்கள் தளபதி குடும்பம், எங்கள் நிர்வாகிகள், எங்கள் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. வெங்கடேஷ் அவர்கள் இதை செய்திருக்கிறது 5-6 லட்சம் இருக்கும். அதை நானோ மற்றவர்களோ 1 ரூபாய் பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க வெங்கடேஷ் அவர்களும் நண்பர்களும் செய்ததுதான் இந்த விழா. இந்த விழாவில் நான் வரும்போது தாம் அப்படியே முன்னு இருந்தார். என்னன்னா நீ முன்னாடியே வர வேண்டியதானே, மழை வந்துடுச்சுன்னு எல்லாரும் கலையிறாங்க, நீ இப்போ வர, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களாம் விழாவை எடுத்துருக்குறோம், நீ பாட்டுன்னு பொறுமையாக வரியா அப்படின்னு. நான் பொறுமையாக வரல, காலையிலேருந்து மாறி ஒவ்வொரு விழாவுக்கும் போயிட்டு தான் இந்த விழாவுக்கு வந்திருந்தேன். அரசாங்கத்துக்கு ஒன்றா பயம் இருக்கும், இயற்கை நம்முடன் எப்போதும் இருக்கும் என்பதுதான் இதுக்கு சாட்சி. எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். எங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது தாய்மார்களே. ஏன் அப்படின்னா எங்களை அப்படி வழி நடத்திருக்கிறாரு. நல்ல விதமா மக்களுக்கு சேவை செய், மக்களுக்கு என்ன தேவைன்னு போய் கேட்டு அதை செய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். கொரோனாவில் தலை நிமிர்ந்து நாங்கள் சொல்லுவோம். மற்ற கட்சிகள் எல்லாம் யாராவது 1 நாள் 2 நாள் உதவி பண்ணியிருப்பார்கள். கொரோனா காலத்தில் முழுக்க மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி இது என்றால் அது தமிழக வெற்றி கழகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.